பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெளியூர் போறீங்களா? அப்ப கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச அடுத்த செகண்டே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாச்சு. நம்ம திருச்செங்கோடு தொகுதிக்குள்ள மட்டும் இப்ப மொத்தம் 19 கண்காணிப்பு குழுக்களை களத்துல இறக்கி இருக்காங்க. இதுல பிளையிங் ஸ்குவாடு, ஸ்டாட்டிக் டீம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம்னு பிரிச்சு மேய போறாங்க. ஒவ்வொரு டீம்லயும் ஒரு ஆபீசர், 2 போலீஸ், கூடவே ஒரு வீடியோ கேமராமேன் இருப்பாங்க. இவங்க 8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட்னு 24 மணி நேரமும் ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. ரோடுல போற வண்டிகளை நிறுத்தி செக் பண்ணுவாங்க. பணம், பரிசு பொருட்கள் இல்லைன்னா, விலை உயர்ந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதற்குரிய முறையான ஆவணங்கள் இல்லாம கொண்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே பறிமுதல் பண்ணிடுவாங்க. நேற்று இதை பத்தி திருச்செங்கோடு ஆர்டிஓ லெனின் அவர்கள் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதிகாரிகள் யாரும் அரசியல் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு, எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி கரெக்டா நடக்கணும்னு ஆர்டிஓ சொல்லியிருக்காரு. பொதுமக்களோ வியாபாரிகளோ பணம் கொண்டு போனா கண்டிப்பா ஆதாரத்தோட போங்க. ஒருவேளை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க முறையான டாக்குமெண்ட்ஸ் காட்டி அதை திரும்ப வாங்கிக்கலாம். சோ தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்க ஆவணங்களை கையில் வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்க திருச்செங்கோடு நண்பர்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.